சரியாம்மா வச்சு காட்டிடுமா கொள்ளு ரசத்தை. ஓகே வச்சு காட்டுறேன். சங்குப்பூ மாதிரியே இருக்கும். சங்கு புஷ்பம்னு பேரு, மரமா வரும் இது இந்த செடி. இது ஒரிஜினல் துளசி மலை டெல்லியில் போட்டது. இது ஒரிஜினல் பவளம். ஓகேங்களா? விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்காத சாலிகிராமங்கள்லாம் நம்ம ஸ்டோரில் கிடைக்கும். புஷ்பர் வருது. மாலை போட்ட ஹோம்ஒர்க்கு எழுத தேவையில்லை, ஓபி அடிச்சிடலான்ட்டு இருக்கிறோம். நீங்கள் மட்டும் போட்டு வெயிட்லெஸ் ஆகுது. பெரும்புது சொல்லையா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து என்ன நாங்க செய்யறோம் அப்படின்னாக்கா, வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க வெள்ளை மாயா எங்க ஏறி நின்றுக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி ஒண்ணுங்க ஹாய் சொல்லுமா. சமையல் கட்டு எல்லாத்தையும் திலக அம்மா கீழே சாமானத்தெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு சோப் போட்டு கிளீன் பண்ண போறோம். எல்லாமே தொடச்சி நீட் பண்ண போறோம். அதே மாதிரி ஃபேன்ல இருந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு வீடெல்லாம் தொடச்சி விட போறோம். எதுக்கு அப்படின்னாக்கா, இவ்வளோ பில்டப் அப்படின்னாக்கா, எங்க விகாஸ் தம்பி வந்து சபரிமலைக்கு மாலை போட போறான். அதனால நாளைக்கு வந்து மாலை போட போறோம். அதனால அதுக்கு முந்தின நாள் வந்து வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா? சுத்தம் பண்ணிட்டு பெட்ஷீட் எல்லாம் துவைச்சு போட்டு எல்லாமே வீட்டே நீட் பண்ண போறோம். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த வேலை நடக்குது. இதுக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு 3 பேர்த்த கொண்டு வந்து விட்டுருக்கேன், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்களா? இதெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம போய் சாமிக்கு வந்து மாலை போடுறதா இருந்தால், அவன் புதுசாக முதல் முறை போடுறான். அதனால அவனுக்கு வந்து வேஷ்டி மாலை இதெல்லாம் வாங்கணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம சேலம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? வாங்க போய் நம்ம சேலத்தில் போய் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளார இவங்க வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் நீட் பண்ணி வச்சிருவாங்க. சரிங்களா? வாங்க போகலாம். அப்புறம் இன்னொன்று சொல்லணுன்னு, நான் எல்லாருமே வந்து ஆயாவுடைய கொள்ளு ரசம் வந்து செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆயாவை வச்சு நான் உங்களுக்கு வந்து அந்த கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். காட்டுற ஆயாவை நீ என்னையும் வாய்ப்படுத்திட்ட. அதனால ஆயா வைக்கிற கொள்ளு ரசத்தை ஆயாவை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்ட சொல்றேன். சரியாம்மா வச்சு காட்டிடுமா கொள்ளு ரசத்தை. ஓகே வச்சு காட்டுறேன். கொள்ளு ரசம் செய்யலாம். செய்யலாம். கொள்ளு ரசம் செஞ்சு உளுந்து பெறாதா என்ன? அங்க என்ன வேலைக்கு பார்த்துட்டு நீ கீழே விழுந்தாரு அசாத. எதுக்கு நீ எங்க மேலே எல்லாம் நின்றுட்டு இருக்கிறீங்க? அசாத இறங்குமா? எல்லா ரூம்ல இருக்கிற பெட்ஷீட்டுங்க தலைவாணிங்க எல்லாத்தையுமே கழட்டிடலாம். ஏன்னா மற்ற கோயிலுக்கு போறது எப்படியோ, ஆனா சபரிமலைக்கு ரொம்ப சுத்தபத்தமா போகணும். இதுல என்னன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெட்ஷீட்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. புதுசா பெட்ஷீட் வாங்கிட்டு வரணும் இன்னைக்கு. அது விகாஸ் இதுக்கு மேல பெட்ல படக்கூடாது, தரையில தான். அது அந்த வேஷ்டியை வாங்குறோம்ல சாமி வேஷ்டி, அதை தான் வந்து விரிச்சுட்டு படுத்துக்கணும். எல்லாம் படுத்துக்கிய தம்பி நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு விகாஸ் தம்பி வந்து சபரிமலைக்கு வந்து அவங்க அப்பா வந்து மாலை போட்டுட்டு போய் அவனுக்காக மணி அங்கே விற்பாங்க. அங்கே கோயிலில் மஞ்சமாதா கோயிலில் மணி இருக்கும். அந்த மணியை வந்து எடுத்துகிட்டு வந்து சாமி பையனாக பிறக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்லேயே வச்சு பூஜை செஞ்சு, அதுக்கப்புறம் எங்கள் விகாஸ் பிறந்ததுக்கப்புறம் அந்த மணியை வந்து எங்கள் வருஷா கொண்டு போய் 2 மணியாக கொண்டு போய் கட்டிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ விகாஸே கோயிலுக்கு போகிறாரு இல்லை? எல்லாம் கழட்டிடலாம். ஓகே, அடுத்த ரூமுக்கு போலாமா? வா. சரி போலாமா? ஆமா, குழந்தை பையன் குதிக்குது. ஏன் குழந்தா? ஆமா, நான் கொள்ளுங்க. அப்படிலாம் குதிக்கூடாது, பெட்டு வீணா போயிடும். இறங்கு. அப்படிதான் குதிக்கு போவோம். அப்படிலாம் குதிக்கூடாது, பெட்டு வீணா போயிருந்தா தம்பி. வா. ஒரு 2 டைம் குதிச்சாலும் பெட்டு வீணா போகாது. அப்படியே டெய்லி 2 ட்ரிப் குதி. டெய்லி 2 குடிச்சா போயிடும். ஏதோ ஒரு நாள் தானே குதிக்கிறேன். அது ஏதோ ஒரு நாளைக்கு போய் உங்க அப்பன் பெட்டு போய் குதிப்போம். அது பெட். அது அதனாலதான் சொல்றேன், குதி. அந்த பெட்டை குதிய, அதனால கொல கொலன்னு ஆயிடும். என் பெட்டை குதிக்காது. ஓகே. எதுக்குமா இந்த ரூம்ல போய் பெயிண்ட் அடிச்சீங்க இந்த மாதிரி? நம்ம இயற்கை சூழலோட படுத்திருக்கிறதா நினைச்சிட்டு பெயிண்ட் அடிச்சேன். இப்ப பாரு, தென்னை மரம் கடற்கரையில போய் படுக்க முடியுமா?
முடியாதுல்ல. பாரு நான் நினைச்சுக்குவேன் கடற்கரை மணல் ஓரத்துல போட்லாம் நிக்குது, அங்கதான் நான் பெட் போட்டு படுத்துருக்காதான் நான் நினைச்சுக்குவேன். அப்படிலாம் நினைச்சுக்கணும்டா நாமளே. அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சீனரிஸை வரைஞ்சேன். எப்படி அம்மா எவ்வளோ ஒரு புத்திசாலி. எனக்கு என்னமோ இது உங்ககிட்ட இருந்து வந்த மாதிரி இல்ல, எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த மாதிரி இது. பத்தியா ஒரு நல்ல விஷயம் தான் உடனே வைப்பேன். நான் ஒண்ணுமே தெரியாது மக்கு பிளாஸ்டர் அப்படின்னா அது அம்மா. எப்படின்னா இப்படி எல்லாருமே இருக்கிறீங்க. அம்மானாவே எல்லாம் மக்கா தான் இருப்பாங்களா? இல்ல இல்ல, எங்க அம்மா அறிவானம்மா. எல்லாருக்குமே மூளை அந்த 100 கிராமா 150 கிராம் தான் இருக்குது. புரியுதா? அதோட இருக்குது 100 150. ரெண்டு பேத்துக்கும் தெரியாது, 2 பேரும் மக்கள் தான். அவ்வளவுதான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால யோசிக்கிறத பொறுத்து தான். நீயே உங்க அப்பாவை கேட்டுப்பாரு, இந்த டிராயிங் ஐட்டம் இந்த டிராயிங்கோட இது யாரோடைய இதுப்பா அப்படின்னு கேட்டுப்பாரு. நான் தான் வரைஞ்சேன்னு பாரு அவரு. கேட்டுப்பாரு உங்க அப்பாவை, இந்த ஐடியா யாருப்பா டிராயிங் வரைகிற ஐடியா அப்படின்னு. ஓகே சரி பாப்பா. கையை கால வச்சு சும்மாவே இருக்க மாட்டேடா. முடியாது 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 முடியாது. செடி செடி நன்றி. சூப்பர். இதுதான் வந்து சங்கு புஷ்பம். இது வந்து மரத்துலேயே வந்து சங்கு பூ மாதிரி பூக்கும், பர்பிள் கலரில் இந்த பூ பூக்கும். சூப்பராக இருக்கும் அது. இது வந்து கேரளா சைடில் நான் பார்த்தேன். இது ரொம்ப விருப்பப்பட்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த செடி மரமாக வருவது. சார் இவங்களை பற்றி நீங்கள் என்ன கருதுறீங்க? யாரை பற்றி? உங்கள் ஒய்ஃபை பற்றி. அவங்களுக்கு காசெல்லாம் இப்படி செடியாக வாங்கி வந்து கறி பண்ணுறாங்கிறத கருதுவது. கருதுவார் வாங்கின செடிக்கு ஊடு கட்டினா ஊடே கட்டிருக்கலாம். உண்மையாலுமேவா? உண்மையாலுமே பாரு எப்படி சொல்லுவாங்க. உண்மையாலுமேவாமா? ஆமாண்டா. இது ஹேங்கிங் பாட்டோட கொடுத்துக்கிறாங்கம்மா. இது வந்து ஹேங்கிங்ல பண்ண தேவையில்லை, நம்ம கொடியா ஸ்லாப்ல வைத்து விட்டுலாம். இது ப்ளூ ஸ்டாரா ப்ளூ மூணா சொல்லுவாங்க இந்த செடியை. இது கலர் அழகா இருக்குன்னு வாங்கினேன். இது வந்து கொடி, இது ஒரு அழகான கொடி. சன்சைனா என்னமோ இந்த செடியோட பேரு. அழகா பூ பூக்கும். இது இந்த பந்தல்ல ஏற்றலான்னு வாங்கியிருக்கேன். ஓகேவா? இதுதான்டா மறந்து போச்சு. இதுதான் என்னமோ தெரியல, மறந்து போச்சு. பார்த்து சொல்கிறேன். எப்படின்னா நாங்கள் காய் கடையில் போய் ஒரு வெண்டைக்காய் தக்காளி இதெல்லாம் வாங்கிட்டு, ஆனால் 10 ரூபாய்க்கு புதினா கொத்தமல்லி கொடுக்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஃப்ரீ இந்த செடி. அப்பெல்லாம் பிரியா ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க. நீ வார இது வந்து காசு போட்டு தான் வாங்கினேன். செடி அந்த லிஸ்ட்டில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் எழுதி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். எழுதி அனுப்பல. இது நமக்கு வாங்கிட்டு வந்த செடிங்க எல்லாத்தையும் மொதல் வேலையாக எடுத்து வச்சு அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. இன்னும் 2 நாளில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் சேலம் கிளம்பி போனோம். சேலம் போகிறதுனால லஞ்ச் எதுவும் செய்யலைங்க. போகும்போது அப்படியே அமோகத்தில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டோம். அமோகம் போய் கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி லஞ்ச் வந்து எங்களுக்கு அமோகத்தில் தான். நாங்கள் அமோகத்துக்கிட்ட போகும்போதெல்லாம் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப மழை கிடையாது, ஆனால் சாரலாக இருந்துச்சு. நாங்கள் கார்லேருந்து இறங்கும் போதே அங்கேருந்து செக்யூரிட்டி வந்து கொடை கொண்டு வந்து கொடுத்தாரு. நீங்கள் கொடையை பிடிச்சிட்டு உள்ளே போங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே கார்லேருந்து இறங்கி உள்ளே வர வரைக்கும் நனைஞ்சிருவாங்க அப்படின்ட்டு அவர் 2 கொடை வச்சுக்கிட்டு வரவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருந்தார். எனக்கு அது பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்ல இப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி மற்ற கடைகள் செய்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இந்த கடைக்கு போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கு தகுந்தபடி அவர் கொடை பிடிச்சாருங்களா, அதனால் எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. விகாஸ் தம்பி ஹோட்டலுக்கு போனால் மேக்ஸிமம் சாப்பாடு வாங்க மாட்டாங்க, ஏதாவது டிஃபன் ஐட்டம் தான் வாங்கி சாப்பிடுவான். இன்றைக்கி சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கினாங்களா, அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் 1 2 3ன்னு சொல்லி எண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தான். 3/4 ஐட்டத்தை சாப்பிடவே இல்லை. எல்லாத்தையும் எடுத்து என்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையுமே வச்சுட்டான். நான் முன்னாடி வந்து பார்த்தேங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஐட்டமோ அதெல்லாமே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் வாங்கி டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன் நான். பாலத்துலேருந்து பார்த்தா சேலம் சிட்டியே தெரியுதுல்ல, சூப்பராக இருக்குது. சேலம் டவுனுக்குள்ளே இருந்து நம்ம சேலத்தையே பார்க்குறோம்.
பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பெரிய மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணதுனால கோவில் கோபுரம் சூப்பராக இருக்குல்ல. கிரின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குதுங்க. நம்ம முருகாலயா துணிக்கடைக்கு முன்னாடியே இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்டில். அந்த கடைக்கு தான் போகலான்ட்டு போனோம். நான் இது வரைக்கும் அந்த கடைக்கு போனதே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. பூஜைக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே அங்கே இருந்துச்சுங்க. அடடா இந்த கடையை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையாலுமே வருத்தப்பட்டேன். ஏன்னா விளக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்க்காக தேடி தேடி அலைஞ்சேன் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி விளக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து விதவிதமாக விளக்குங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் கட்டாயமாக நான் இங்கே வந்திருந்தா விளக்கு வந்து நான் இங்கேயே வாங்கியிருந்திருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. விலையுமே வந்து எனக்கு என்னமோ ரீசனபிளாக தெரிஞ்சிச்சு. எனக்கு முன்னே நான் வாங்கின இடத்த விட இங்கே பரவாயில்லையாக இருந்துச்சு. இது துளசி மலையா? இது ஒரிஜினல் துளசி மலை, டெல்லியில் போட்டது. இது ஒரிஜினல் பவளம். ஓகேங்களா? இது துளசி, ஆனால் பவளம் இருக்காது. இது அதோட துணை மாலை வந்து ருத்ராட்சம் போடலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் சந்தல் மாலை இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு துணை மாலை என்ன போடுவாங்க? ருத்ராட்சம் போடுவாங்க. இது எவ்வளோ வருது? இது வந்து 6000 வரும். இது 4500 வரும். வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம்ஸ் வெள்ளி. இதுவும் 20 கிராம்ஸ் இருக்குது. வெள்ளியோட காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாவே 4000 மேலே வரும். அப்போ ஒரு துளசி மாலை ஒன்று வாங்கிக்கிட்டோம். அந்த பவளம் வச்சு காட்டினார் இல்லைங்களா, அந்த துளசி மாலை வாங்கிக்கிட்டோம். கூட துணை மாலைக்கு வந்து சந்தன மாலை வந்து ஒன்று வாங்கிக்கிட்டோம். மொத்தம் 2 மாலை வந்து வாங்கினோம். ஐயனாருக்கும் ஒரு செட்டு அப்படியே வாங்கியாச்சு. டிசம்பர் 5, 6 அன்றைக்கி என்ன நடக்குது? சாலிகிராம ஈவென்ட் நடக்குது. அந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடைக்காத சாலிகிராமங்கள்லாம் நம்ம ஸ்டோரில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார் வருது அப்ளிகேஷன் பாருங்கள். நம்ம சேலம் பிரான்ச்சில். சேலம் பிரான்ச். இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக கோயம்புத்தூர் பிரான்ச்சில் இருந்தது. அதே ஈவெண்ட் இப்போ சேலம் பிரான்ச்சில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஈவெண்ட் நடக்குது. சேலத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சால் வந்து பார்த்துட்டு போங்க. சேலம் இருக்கிற சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கவங்க தாராளமாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. என்னதான் ஃபைனல் பண்ணீங்க குருசாமி? சொல்லுங்க குருசாமி. எங்கள் வீட்டுக்காரோடைய தங்கச்சி வீட்டுக்காரர் தாங்க அவர் தான் வந்து விகாஸ் தம்பியை கூட்டிகிட்டு போகிறாங்க. விகாஸ், அதுக்கப்புறம் ஐயனார், அவர் 3 பேரும் தான் போகிறாங்க. கூட வந்து எங்கள் வீட்டுக்காரும் போயிட்டு தான் வராரு. ஃபைனல் பண்ணியாச்சா? அவர்கிட்ட கேட்டுங்க இதெல்லாம் எடுத்துக்கலாமா, இதெல்லாம் எடுக்கலாமா, எது எடுக்கலான்னு அவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கங்க. போதுமா? அது கழுத்தை ஒட்டி எக்ஸ்ட்ரா ஒன்று. நான் சொன்னேன் இல்லைங்களா, விளக்குங்கள்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, இன்னொரு டைம் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து மாலையே வந்து ஏகப்பட்ட ரேட்டுக்கு எடுத்துருக்குறோம். அதனால் இன்னொரு ட்ரிப் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மட்டும் வச்சுட்டு வந்திருக்கிறேன் நான். கடை கம்மியாக சின்னதாக இருக்கும், அது கடை பெருசாக இருக்கும். ஆனால் இதுவும் நல்லா இருக்கும். இதுவும் பாருங்கள், அது 145ல் பார்த்துருக்கோம். அதோட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததாக வேஷ்டி தாங்க. ஆளுக்கு 2 வேஷ்டி எடுத்துக்கிட்டோம். விகாஸுக்கும் ஐயனாருக்கும். தம்பிக்கு என்ன வாங்கணுமோ அதுவே அப்படியே ஐயனாருக்கும் ஒரு செட்டு வாங்கியாச்சு. ஏன்னாக்கா அவனும் வந்து இந்த வருஷம் தாங்க கன்னிசாமியாக போகிறாங்க. அதனால் 2 பேருமே கன்னிசாமியாக போகிறதுனால 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி 2 எடுத்தாச்சு. ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாமே வந்து மேல் ஃப்ளோரில் இருந்துச்சுங்க. மேல் ஃப்ளோர்லையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஈவெண்ட் நடக்குதுன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அது வந்து மேல் ஃப்ளோரில் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேயும் இருக்கிற டெக்கார் பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு ட்ரிப்பு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நாங்கள் கேட்ட மாதிரி கிடைக்கலிங்க. சரி, வேறு கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம்.
அதுக்கப்புறமா கடைசியாக வந்து புக்கு வாங்கி கொடுத்தாங்க. டெய்லி வந்து சரணம் சொல்லணும், ஐயப்பன் சரணம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. விகாஸ் வந்து அதை பார்த்துட்டு, என்னம்மா இது நோட்ஸ் மாதிரி இருக்குது, இதில் நான் என்னத்தம்மா நான் அதில் படிப்பேன் நான் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, 2-3 பஜனைக்கு கொண்டுட்டு போய் உன்னை உட்கார வச்சா சரியாக போயிடும், நல்லா பயப்படாமல் புக்கை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் புக்கை எடுத்துகிட்டு வந்தான். அதெல்லாம் டெய்லி போட்டு தானேக்கிறேன். என்ன பண்ணோம் சொல்லுங்க. எங்கள் அம்மா ஆடி மாடலாம் ஓட்ட மாட்டாங்க. இதுதான் நம்ம பூ மார்க்கெட்டு, சேலம் பூ மார்க்கெட். உள்ளே போனீங்கன்னா வகை வகையாக ரகரகமாக பூ வாங்கிட்டு வரலாம். ஆமாம், பெரிய மார்க்கெட்டுங்க நம்ம சேலம் மார்க்கெட்டு. பூ மார்க்கெட்டு ரொம்ப பெரிய மார்க்கெட்டு இருக்கிறதுலையே. இங்கேருந்து பூ எடுத்துட்டு, இது நம்ம ஊர் கோப்டெக்ஸ், சேலம் கோப்டெக்ஸ். ஈரோட்லேருந்து நாங்கள் இந்த கோப்டெக்ஸ் தான் வந்து துணி எடுக்க வருவோம். சூப்பரான கோப்டெக்ஸ். அவ்வளோதான். இது வந்து செகண்ட் அகரகரமா, ஃபஸ்ட் அகரகரம். இது ஃபஸ்ட் அகரகரம் தான்டா. எங்கே போனாலும் செடி விதை 3 வாங்கிட்டேன். இது வந்து ஆர்கானிக் தான் சொன்னாங்க, கொண்டாங்க அப்படின்னு. ஒரு கத்திரி விதை, பர்பிள் கலர் கத்திரி. அதுக்கப்புறம் 2 பூச்செடி விதை பூக்கு காட்டினாங்க. சரி கொண்டாங்க, கிடக்கட்டும் அப்படின்னு வாங்கிட்டேன். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், இதுக்கு பண்ணுறதுலேயே நமக்கு போயிட போகுது. இங்கே தான் கேஜி ஜுவல்லரி இருக்கு பாருங்க. சேலம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாவே நான் சேலத்தில் போய் என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுருவேன். அப்படி லிஸ்ட்டு போட்டதில் தான் இந்த ப்ரெஸ்டீஜ் ஷோரூம் போகிறது. போய் எதுவும் புதுசாலாம் வாங்குறதுக்கு போகலைங்க. குக்கர் வந்து விசில் மேலே தூக்கிட்டு அடிக்குது அப்படியே. அதனால் போய் அங்கேயே கடையில் கொடுத்து நம்ம மாற்றினோமா தான் அது வந்து கரெக்டான பர்ஃபெக்டாக போட்டு தருவாங்க. அதுக்காக குக்கர் மூடியும் குக்கரையும் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவங்க கரெக்டாக போட்டு கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து அப்படியே அஸ்தம்பட்டி வழியாக நம்ம 5 ரோடு வரலான்னு தாங்க வந்தோம். அப்போ தான் வந்து இந்த பிக் பஸார் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி நிறுத்தியாச்சு. ஏன்னாக்கா இந்த பூந்தொட்டி வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. சரி நம்மக்கிட்ட கொஞ்சம் செடிங்கள்லாம் நம்ம ஆர்டர் பண்ணோம் இல்லைங்களா, அது வைக்கிறதுக்கு இந்த பூந்தொட்டி வேணும் அப்படின்ட்டு தான் போய் பார்க்குறதுக்கு போனேன். போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் போய் பார்த்தேங்க. கொஞ்சம் விலை எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு எல்லாமே. எந்த பொருள் எடுத்தாலுமே வெயிட் ஒன்றும் கிடையாது, எல்லாமே வெயிட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இரும்பு பாத்திரம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இரும்பு ஐட்டம்லாம் எடுத்து பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயிட்லெஸ்ஸாக இது. சில்வர் பாத்திரம், அப்புறம் பிளாஸ்டிக் பாத்திரம், இரும்பு பாத்திரம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. எல்லாமே 160 அப்படிங்கிற ரேஞ்சிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நானுமே வந்து எடுத்த அந்த பூந்தொட்டி வந்து 3 சைஸுங்க, பெரிய சைஸு, மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸ். அந்த 3 சைஸுமே வந்து 160 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 2 செட்டு வாங்கிட்டு வந்தேன். சரி நம்ம செடி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பழமுதிர் சோலைக்கு தாங்க போகலான்ட்டு. ஏன்னா நம்ம சேலம் போனாவே வந்து போய் காய்கறிகள்லாம் வாங்காமல் வர முடியுமா, அதுவும் பழமுதிர் சோலைக்கு போகாமல் வர முடியுமா, அதுக்காக தான் அங்கே போனோம். இந்த பழமுதிர் சோலை வந்து நம்ம தெய்வீகம் கல்யாண மண்டபம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட இருக்கிறது. அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். பச்சை கலர் போட்டு வெஜ்ஜு தான். பச்சை கலர் போட்டு வெஜ்ஜு கொண்டு மஸ்தார ஒன்று பொறுக்கி போட்டு கடை வந்தாலே நான் போய் குக்கடில் கிட்டு புதுசாக வந்திருக்கேன் வாங்கிட்டு வந்து செய்வோம். இப்போதான் ஒரு பிஸ்கட் எடுத்துட்டு வரேன், பச்சை கலர் வெஜ்ஜு போட்டுருக்கேன். எடுத்துட்டு ஒரு நன்மை கொண்டு வந்துருக்கேன். இல்லைங்க, அது அங்கே நல்லா இருந்துச்சு. அங்கே உரிச்சு தெரியும் வேணாங்க, நம்ம ஊர் பக்கம் கூட நல்லா இருக்குதுங்க, நல்லாவே இல்லை.
இந்த ட்ரிப்பே தாங்க விகாஸ் தம்பி இந்த பிஸ்கெட்டு அது இதுன்னு பொறுக்கி வைக்கிற வேலை இல்லாமல் சும்மா வந்து நின்றுக்கிட்டு இருந்தான். 1-2 பிஸ்கெட் தான் எடுத்தான். அதுவும் அந்த க்ரீன் கலர் வந்து டாட் போட்டிருக்கிறதா பார்த்து எடுத்தான். மற்றபடி வேறு எதுவுமே வாங்கலை. ஆனாலும் கடையில் நல்லாவே கூட்டமாக இருந்துச்சுங்க. அந்த கூட்டத்தில் கேவில் நின்று பில் போட்டுட்டு வந்தாச்சு. என்ன ஏங்க இங்கே பாருங்க எனக்குலாம் வாசமே வரல. பெரும்பெரும் சுவையாக இருக்கும். நம்ம வீட்டில் காய்க்கிறோம் இது போல தான் காய்க்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல. ஆமாம் போங்க அப்போ. ஏன் இது நல்லா இருக்காதா? ஹைப்ரிட். அவ்வளோதாங்க, மேச்சேரிக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கள் மேச்சேரியில் வந்து பஸ் ஸ்டாப்லேயே வந்து அன்னை இந்திரா காந்தி பேருந்து நிலையம்னு சொல்லிட்டு புதுசாக ஆர்ச்சி வச்சுருக்காங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.